அதிமுகவின் உறுப்பினர் எண்ணிக்கை சரிந்து கொண்டே வருவதால் திமுகவின் திட்டங்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து வருவதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், பாஜகவின் சி டீம் தான் தமிழக வெற்றிக் கழகம் என ரகுபதி விமர்சித்தார். ஒரே இடத்தில் இருந்து கொண்டு உறுப்பினர்களை சேர்ப்பது என்பது அந்த இயக்கத்தினுடைய பலவீனம். எங்களிடத்திலே பலம் இருக்கிறது. வீடு வீடாக தேடிச் சென்று மக்களை சந்திக்க தொண்டர்கள் இருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை சரிந்து கொண்டே வருகின்ற காரணத்தாலே பரிதாபத்துக்குரிய எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு பேட்டியை தந்திருக்கிறார். ஆகஸ்ட் மாதம் அல்ல, தொடர்ந்து 2026, 31 எல்லா ஆண்டுகளிலேயுமே எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள்தான் தொடர்ந்து மகளிர் உரிமை தொகையை தருவார். மகளிர் உரிமை தொகையை எடப்பாடி பழனிசாமி தர நினைத்திருந்தால் தான் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது தந்திருந்தார். இப்போது தேர்தலுக்காக எதை வேண்டும் என்றாலும் சொல்லுவார். அவர் செய்ய மாட்டார். நாங்கள் சொல்வோம், செய்வோம். அவர் நிச்சயமாக அவர்களை பற்றியெல்லாம் விமர்சிக்க மாட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிப்பதற்காக பாரதிய ஜனதாவினாலே மறைமுகமாக உருவாக்கப்பட்ட ஒரு சீட்டு தான். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.